அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதய அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஆசனா போடும் போது நான் வந்து ஒரு பெரியவரோ எல்லாம் நான் போய் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு ஹார்ட் சர்ஜரி வந்து இப்போ தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நான் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக நான் அது பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்காகவே இந்த பகுதி வந்து நான் போடுறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலே போதும். இப்போ இதே அறுவை சிகிச்சை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை பைபாஸ் சர்ஜரி இல்லை ஸ்டண்ட் வச்சுருக்கீங்களோ எதாக இருந்தாலுமே வந்து ஒரு 8லேருந்து 9 மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே பண்ண வேணாம். அட்லீஸ்ட் 10 மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்களேன். அப்படியே விட்டுட்டு அது என்னென்ன சொல்கிறாங்களோ டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். நடுவில் கூட டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஹேண்ட் எக்ஸசைஸ்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போது சிம்பிளாக வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்த அப்பர் பாடிக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேலை கொடுக்க போகிறோம். நீங்கள் கால் வந்து நீங்கள் இப்படி உட்கார முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்படி உட்காந்துக்கோங்க, சுக்காசனில் உட்காரலாம், இல்லை வஜ்ராசனில் உட்காரலாம். அப்படி இல்லையா இப்படியே முடியலன்னா நீங்கள் நாற்காலியில் உட்காந்துட்டு நல்லா வந்து பின்னாடி வந்து சாஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கைகளுக்கு மட்டும்தான் நம்ம நிறைய வேலை கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ இங்கே இப்படி செஞ்சுருந்தோம்னா நம்ம கைகள் மேலே தூக்கும் போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இழுவ நிலை ஏற்படும், ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ அதனால வந்து இதுக்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பண்ண ஆரம்பிக்கலாம். கைகள் வந்து நீங்கள் ஒன்று சின்முத்திரையில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கை எப்படி வைக்கிறீங்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் சின்முத்திரையில் வச்சுட்டே செய்கிறேன். சின்முத்திரை 2 கையிலுமே நான் வச்சுக்கிறேன். சின்முத்திரை இப்போ ஒவ்வொரு கையாக வந்து நம்ம பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, கைகள் வந்து பொறுமையாக வந்து இப்படி மேலே எடுக்க போகிறோம். நீங்களாம் செய்கிறச்சே பொறுமையாக செய்யணும். ரொம்ப வந்து வேகமாக வந்து செய்ய வேண்டாம். அப்படியே வந்து பொறுமையாக வந்து கீழே எடுக்க போகிறோம். இது வந்து நீங்கள் மூச்சு பயிற்சியோட சேர்த்து செய்யலாம். அதாவது மூச்சு இழுத்துக்கிட்டே கையை வந்து மேலே கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மூச்சு விட்டுக்கிட்டே கையை வந்து இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் செய்யலாம். இன்னொரு முறை. இடது பக்கம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மூச்சு பயிற்சியோட சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பலன் இருக்கும். இப்போ வந்து மேலேருந்து கீழே போகணும். இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் இதுலேருந்து இப்படி சைடில் நீட்டிக்கோங்க. இப்போ அப்படியே மேலேருந்து கீழே போகிறோம். அதே மாதிரி மூச்சு எடுத்துக்கிட்டே மேலே போகலாம். மூச்சு விட்டுக்கிட்டே கையை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. எங்களுக்கு கைகள் மூடியே இருக்கலாம், சின்முத்திரால வச்சுக்கோங்க, உங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கண்களையும் மூடுறதுனால மூடிக்கலாம். எல்லாமே வந்து நம்மளோட ஏற்ற மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே கை மேலே போடலாம். மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் செய்யலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ வந்து தோள் பட்டையில் வந்து நம்ம அப்படியே வந்து சுழற்சி பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, கைகள் வந்து நம்ம விரல்கள் வந்து இதில் வைக்க போகிறோம். கைகள் 2 முட்டியும் வந்து உங்களுக்கு நல்லா சேர்க்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, இது வரைக்கும் தான் வருதுன்னா ஓகே. அப்படியே வந்து இப்படி சொல்லி செய்யுங்க. பொறுமையாக செய்யணும். செய்ய வந்து இங்கே மார்பு பகுதியில் இருக்க அந்த தசைகளும் சரி, உங்களுக்கு அந்த மார்பு கூட எல்லாமே வந்து கொஞ்சம் விரிஞ்சிட்டு அப்படியே வந்து சுருங்கும். செய்யும் போது உங்களுக்கு வலிச்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து நிறுத்திடலாம். 2 3 இதே மாதிரி வந்து நீங்கள் மூச்சு இழுத்துட்டே அப்படியே பண்ணலாம். மூச்சு இழுத்துட்டு மூச்சு விட்டுக்கிட்டே, சும்மா அப்படியே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மூச்சு இழுத்துட்டே கைகள் மேலே தூக்குறோம். மூச்சு விட்டுக்கிட்டே வந்து கைகள் வந்து கீழே இருக்கிறோம். இப்போ அப்படியே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண போகிறோம். அப்படியே கீழேருந்து மேலே நோக்கி போகிறோம். பொறுமையாக செஞ்சுக்கலாம். இன்னொரு 2 முறை.
தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே அப்படியே செஞ்சுட்டே வாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். ஆசனங்களை நம்ம என்னென்னு சொன்னோம்னா, எல்லாமே எடுப்பிலே பெரிய ஆசனங்கள், அதாவது ஒரு இன்டிமேட் ஆசனம், ஒரு கஷ்டமான செய்கிறது, ரொம்ப மார்பு கூட விரிக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். ஓரளவுக்கு நின்றுக்கிட்டே நம்ம விருக்ஷ ஆசனம் சொல்லுவோம், இல்லை அது ட்ரீ போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆசனம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் செஞ்சுட்டு அதை அப்படி செய்யலாம். நம்ம உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதியிலும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போது இது கூடவே இந்த பயிற்சிகளோடு சேர்த்து நம்மளோட உணவுலையுமே நல்லா நீங்கள் கவனம் செலுத்திட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நல்லா ஃபைபர் கண்டென்ட், அதுக்கப்புறமேட்டு நல்லா சுண்டலோ டெய்லியும் ஒவ்வொரு சுண்டல் எடுத்துக்கோங்க. அப்படியே டெய்லி எடுக்க முடியலன்னா ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு சுண்டல் எடுத்துக்கலாம். சில பேருக்கு அதுவே வாய்வாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. அந்த சுண்டல்லையே சொல்கிறேன், அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் மாற்றிக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், ஜூஸ் இது மாதிரியே எடுத்துக்கிட்டே வந்தோம்னா உங்களோட இருதயத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக இந்த இருதயத்துக்கு போகிறதுனால நல்லா ஆக்டிவாக இருக்கும். இது எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.